அப்போ ஆனால் உயிர் இருக்குல்ல? உயிர் இருக்கும், மனம் இல்லை. ஆமாம் சாமி, இப்போ நான் என்ன அதையே சொல்லியிருக்கிறேன் சாமி. உயிர்ன்றது பிராண காற்று. எண்ணங்கள் சேரும்போது தான் அந்த பிராண காற்றுக்கு பேர் மனம்னு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது அவன் எண்ணமற்ற நிலையில் பட்டுங்கிறான், ஆனால் உயிர் மட்டும் ஓடிக்கின்னு இருக்குது. அது கோமா ஸ்டேஜ். ஆனால் எண்ணங்கள் சேரும்போது அவனுக்கு செயல் வந்துடும். அப்போ மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 10 நேரம் கோமா ஸ்டேஜில் திடீர்னு அவனுக்கு மனம் வந்துடுச்சு, கோமா ஸ்டேஜ் தெரிஞ்சு மனசு பிரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து பிரியும்போது அம்மா எங்கே இருக்கிறாங்க, அப்பா எங்கே இருக்கிறாரு, அண்ணன் எங்கே இருக்கிறான், தம்பி எங்கிறான், சம்சாரம் எங்கே இருக்கிறான். அப்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்ததால் செயலை விரும்புது. அப்போது மனம் இருந்தால் தான் உலகத்தின் செயல், மனம் இல்லைனா உலக செயல் இல்லை. ஆனால் இதில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, மனம் இல்லைன்னா அஞ்ஞானி பிணமாக மாறிடுவான். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், மனம் இல்லைன்னா ஞானியாக மாறி போகிறான். 2 பேரும் உயிர் இருக்குது, மனம் இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது, ஆன்மா இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இந்த மனத்தை எதுலேருந்து அது பிறந்ததோ அதில் எடுத்து போய் இணைச்சிட்றான். இணைக்கிறதுக்கு அவனுக்கு குறைஞ்சது 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் தேவைப்படுது. அதை இணைச்ச பிறகு தான் அவன் மனம் இல்லாத நிலையில் வரான். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத நிலையில் இருக்கிறவனுக்கு துன்பம் இன்பம் இல்லை, இரவு பகல் இல்லை, ஆரம்பம் முடிவு இல்லை, இப்படி வாழறான். இந்த மனம் இருக்கிறவனுக்கு இது எத்தனையும் இருக்குது. அதனால தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள் என்றவரை எங்கேயோ போய் தேடுறான்டா, எதுலையோ போய் தேடிங்க இருக்கிறான். அவன் விருப்பத்துக்கு அவன் மனசு எப்படிலாம் விரும்புதோ அப்படிலாம் தேடுறான். ஆனால் கடவுள் அப்படியா இருக்கிறான்னா இல்லைடா, அவன் ஒரே விதமாக தாண்டா இருக்கிறான் அப்படின்றான். எப்படிப்பா தேடணும், உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும். எங்கே உணரணும், உனக்குள்ளவே உணரணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ என்னை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டே பையான்னு கூப்பிட்டாங்க, குழந்தைன்னு கூப்பிட்டாங்க என்னை இளமையில். அப்புறம் என்னங்க வாங்க போங்க வாயா போயானுங்க. இப்போ வா தாத்தா போ தாத்தா, இந்த 3 பிறப்பு எதுக்கு எனக்கு? இந்த 3 நிலைக்கு தாண்டி மரணம்னு ஒன்று இருக்குது, அது ஏன் வரணும்? இந்த சாகரத்துக்கோசமாக நான் பிறந்தேன் அப்படின்னு சிந்திக்க, தனக்குள்ளவே சிந்திக்க ஆரம்பிச்சுங்கன்னா உண்மைகள் விளங்கிடும். செத்தது எது அப்படின்றது புரியும். இப்போ என்ன நினச்சின்னுக்கிறோம், செத்துடுறோமே, நம்ம பொண்டாட்டியை விட்டுடுறோமே, நம்ம சொத்தை விட்டுடுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. சாகவே இல்லை. நீங்கள் சத்தா பிறக்க போகிறதே இல்லை. நீங்கள் செத்துட்டா பிறக்க போகிறதே இல்லையா? அப்போ சாகவே இல்லை நீ. அப்போ எது சாகுது? உடல் தாண்டா சாகுது, உன் ஆன்மா சாகவே இல்லைடா. இந்த சாகாத ஆன்மாவை வச்சுக்கின்னு நான் செத்து போகிறேன், நான் செத்து போகிறேன் செத்து போகிறேன்னு சொல்லி கிடக்குறேடா. எவ்வளோ அறியாமை இல்லைடா இருக்குடா. ஒரு புது ஷர்ட்டு தைச்சி போட்டேன், ரொம்ப அழகான ஷர்ட்டு போட்டு 4 கல்யாணத்துக்கு போனேன், கம்பீரமாக இருந்தது. ஆனால் கீஞ்சி போனால் அந்த புது ஷர்ட்டு நல்ல ஷர்ட்டு இவ்வளோ கல்யாணத்துக்கு போன ஷர்ட்டுன்னு போட்டு போவியா? போட மாட்டேன். அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஷர்ட்டு போட்டுக்குவேன். இந்த ஆன்மா இந்த உடல் என்ற ஷர்ட்டை அப்பப்போ தூக்கி போட்டு வேறு புது ஷர்ட்டு தைச்சி மாட்டிங்குதுடா போடா அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்தம். வீதினா முதுகு தண்டு வழியாக செலுத்தணும். வீதின்றது முதுகு தண்டு. வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு. கள்ள புலனாம் திருட்டு போகிற புலன்கள்லாம் இது. அதனால் இது 5ஐயும் அழிச்சிட்டு ஆன்மாவோடு இணைஞ்சிட்றா. அதாண்டா கடவுளை பார்க்கறதுக்கு வழின்ட்டான். இப்படி போனோம். இது பேசணும். இப்போ 2 நிமிஷத்தில் இவ்வளோ விஷயத்தை பேசி முடிச்சிட்டேன். ஆனால் இது 2 நிமிஷத்தில் பேசின விஷயங்கள் முடியுமா அப்படின்னா 2 பிறவி கூட தேவைப்படலாம். இதுக்கு 8 வயசில் ஞான சம்பந்தருக்கு ஞானம் பிறந்தது. 8 வயசு, ஒன்றுமே தெரியாது, கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியாது அவருக்கு. அந்த வயசில் அவருக்கு ஞானம் பிறந்து போச்சு. 80 வயசுலேயும் ஞானம் பிறந்தது அப்போ இருக்குது. காஞ்சிபுரம் வராங்க, ஞான சம்பந்தர் வந்துக்கிறாரு. ஞான சம்பந்தரை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போகிறாங்க. 8 வயசு குழந்தைய 60 வயசு 70 வயசு 40 வயசுக்காரன் பல்லக்கில் தூக்கின்னு போகிறான். ஏன்னா அவர் நடக்கக்கூடாது, தெய்வ குழந்தை அது அப்படின்னு தூக்கின்னு போகிறான். அப்போ அவர் பல்லக்கில் இருந்து சொல்கிறாரு, அப்பர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணுன்றாரு. அதை அவரும் பல்லக்கு சுமந்துன்னு போயின்னுக்கிறார். அதுலேயே அவர் தூக்கின்னு போகிறார். அப்போ சொல்கிறாரு, அடியே நீங்கள் தான் இருக்கிறேன் சாமி அப்படின்றாரு. இறக்குடா நீட்டு, என்ன பாவத்தை பண்ணிட்டியே, எனக்கு பாவத்தை சேர்த்துட்டியே, உன் வயசுக்கு என்னை தூக்க தகுமா அப்படின்றாரு. இல்லை ஐயா, நீ தாய்ப்பால் குடிச்சவன். தாய்னா இங்கத்தி தாய், பெத்த தாய் இல்லை, அங்கத்தி தாய், உண்மையான தாய். அது ஒரே தாய் தான் உலகத்துக்கு. அந்த அமிர்தத்தை குடிச்சதால உங்களை தூக்கத்தில் தவறு இல்லைன்றார்.
அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து போகிறாங்க. இனிமேல் உங்களை யாருமே திருநாவுக்கரசர்னு கூப்பிடக்கூடாது, அப்பர்னு கூப்பிடணும், அவர் தான் பேர் வச்சது. ஆனால் அப்படிப்பட்ட மகானுக்கு திருக்காட்டுப்பள்ளியில் மனஸ்தாபம் வந்துடுச்சு. அடைச்சி வச்ச இந்த கோவிலை இவர் 10 பாட்டு பாடி திறக்கிறாரு, அவர் ஒரு பாட்டு பாடி மூடுறாரு. அப்போது அங்கே ரெண்டு அவ்வளோ பெரிய மகானுக்கு கூட சின்ன சஞ்சலம் வந்துடுச்சு. ஐயா இனிமேல் நீங்கள் 2 பேர் நம்ம 2 பேரும் ஒன்றா உதவாது, ஏன்னா வேற்றுமை வந்துடுச்சு. உங்கள் வழியில் நீங்கள் போங்க, என் வழியில் நான் போகிறோம், பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும். இப்படி மகானுக்கே இந்த வேற்றுமை இருக்கும்போது அஞ்ஞானிக்கு வேற்றுமை வராதா? சாதாரண விஷயம். எப்போ வராது? எப்பெல்லாம் மகானுக்கு கூட மனம் வரும்போது வேற்றுமை வரும். எப்பெல்லாம் இந்த மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது வேற்றுமை போயிடும். ஏன்னா உலகம் ஒன்றாவே தெரியும் அவனுக்கு. உலக மக்கள், உயிரினம் எதுவும் தெரியாது, கடவுள் மட்டும் தெரியும். அங்கே எங்கே வேற்றுமைக்குது? இங்கே மக்களாண்ட பார்க்கும்போது பல நிறங்கள், பல பேச்சுக்கள், பல விதங்கள் இதெல்லாம் இருக்கும்போது வேற்றுமை வருது மனசுக்கு. அப்போது மனம் இல்லாத நிலையிலே கடவுள் தெரிவான், கடவுள் தெரியாத நிலையில் மனம் வந்துடும். இதுதான் வித்தியாசத்தாமி. அப்போ மனம்ன்றது ஒரு மாயை. அந்த கடவுள் காட்சியை அதை மறைச்சியே வச்சுங்குது. ஏன்னா அது மறைச்சி வைக்கலைன்னா உலக செயலுக்கு அது எல்லாரும் ஞானியாக போனான், யாருமே பிறக்க போகிறதே இல்லை. பட்டினத்தார் சொல்கிறார், காலாஸ்திரியில் கடைசியாக அவர் எல்லா கதையும் சொல்கிறார். இது மாதிரி என்னுடைய சீடனுடைய நல்ல வாழ்க்கை இப்படிலாம் ஆகிப்போச்சு, அதனால் அப்படிலாம் போகாதீங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அங்கே புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சாமி நாங்கள்லாம் எப்படி ஞானி ஆகுதுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாரும் ஞானி ஆனால் ஞானிகளே பிறக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். தூய்மையான பக்தி பண்ணுங்க. கடவுள்கிட்ட போய் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணாதீங்க. சாமி எனக்கு வீடு இல்லை, என் கார் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கெல்லாம் சாமி வந்து புரோக்கரா. இது அறியாமையில் அவங்க போய் பணாத்தின்னுக்கிற விஷயம். இது அஞ்ஞானம். இது மெஞ்ஞானத்தினுடைய தெளிவுன்னா இது ஏன் நடக்கலை, இதுக்கு ஏதோ ஒரு காரணம், முன் பிறவினோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மெஞ்ஞானத்தினுடைய நிலைமை. அஞ்ஞானத்தில் இது தெரிஞ்சிக்க முடியாத கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை, அது அஞ்ஞானம். இப்படி 2 விதமாக உலகத்தில் ஊடாடிக்கின்னு இருக்குது. இந்த 2 விதத்தில் அஞ்ஞானத்திலேருந்து மெஞ்ஞானத்துக்கு வரணும்னா தன்னை உணர கற்றுக்கணும். அதுக்கு ஒரு சரியான உணர்த்தை குரு சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யணும். குரு சொல்லி கொடுத்துட்டாருங்க எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா எவனும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. பிறவிகளை பற்றி சொல்கிறீங்க, அடுத்த பிறவிகளை எப்படி போக முடியுங்க? என்ன பிறவிக்கு? ஆனால் அறிவு மனநல பிறப்பு அறிவுன்னு சொல்கிறாங்களா? அவை சொல்லுது. ஆமாம், அதுவும் என்ன சொல்லுது தெரியுமா? சாதாரணமாக சொல்லல, அது சும்மா சொல்லுது. அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அது. ஆடாடாடா, மனுஷனாக பிறகுது அற்புதமான பிறப்புப்பா. இந்த அற்புதமான பிறப்புலையும் குருடாகவும் செவிடாகவும் கூணாகவும் இந்த திருநங்கையாவும் பிறக்காமல் பிறந்துக்கத்தமா அற்புதமான பிறவிடா. இப்படிப்பட்ட பிறவி வச்சுக்கின்னு அநியாயமாக உலகத்தில் அழிஞ்சு போயின்னுக்கிறியாடா. இந்த பிறவி வந்ததே கிடைச்சதே நீ கடவுள் அடையிறதுக்கு தான்டா. அதை அடையிறத விட்டுட்டு உலக ஆசையிலே அழிஞ்சு போயின்னுக்கிறியாடான்னு. அதனால் அரிதான பிறப்புடா அப்பாவும் பிறப்பு, மற்ற பிறப்புக்கு இல்லாத. நான் கிளாஸ் நெட்டில் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொல்லியிருப்பேன் நான். அப்போ அடுத்த பிறவி அதை பற்றி சொல்லலை. அடுத்த பிறவியை பற்றி அது எங்கே பேசிச்சு? இந்த பிறவி நீ அற்புதமான பிறவின்னு தானே சொல்லிச்சு. ஆமாம், இதை தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதனால தான் நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது, உடலை மறந்துடு, அழிய போகிற பொருளை மறந்துடு. இப்போ கூட ஒரு பாடல் சொன்னேன், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரும்பையும் வெளுத்த சதியையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சொத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா. இது ஒரு பை. இது அப்போ ஞானி என்ன சொல்கிறான்? நம்ம என்ன சொல்கிறான்? இது என்னதுப்பா? மெய்ப்பா. ஞானி என்ன சொல்கிறான்? பொய்ப்பான்றான். அப்போ அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னால் அவன் சொன்னது தான் சரி. ஏன் இதை பொய்ன்னு சொன்னான்னா இது அழியிருதுரா, இது பொய்யா போகுதுரா, மாற்றங்கள் மாறிக்கினே வருதுரா. அப்போ பொய் ஆகுதுன்னு தெரிஞ்சுரா அவனுக்கு, ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றா நீன்றான். அதனால் இது பொய் பொருள், ஆனால் உள்ள மெய்ப்பொருள் இருக்குது, அதை தேடுறா, இதை வச்சுக்கின்னு. இதுக்கு தான் சிவவாய்க்கர் சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதையேனர். இருக்கும்போது இறைவனை பிடிச்சிக்கிடாப்பா, இருக்கும்போதே உன் உயிரை பிடிச்சிக்கிடா, இருக்கும்போது உன் உயிரை அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த பிறப்பே தப்பாதுடா உனக்கு. நீ 100 வாட்டி போந்தாலும் மனுஷன் தான்டா. அடுத்தது ஆடு மாடு கோழி கொக்கு நாய் நிறையா பிறக்க மாட்டேடா. நீ உடல் மேலே பற்று வச்சுருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த வீட்டில், இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள், இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு, நல்ல வீடு, அருமையான வீடு, வசதிக்கேற்ற மாதிரி கட்டி வச்சுக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் கடைசி வரைக்கும்? ஒரு 100-200 வருஷமாக வாழும். ஒரு 30 வருஷம் போனால் இடிஞ்சு விழும். அப்போ இந்த 30 வருஷத்துக்குள்ளே அடுத்த வீடு ஒன்று கட்டிக்கணும் நீங்கள் வாழறதுக்கு. இது இடிஞ்சு வந்தால் அது போயிடுற மாதிரி. அது மாதிரி இந்த உடலுன்ற வீட்டை வச்சுக்கின்னு உள்ளக்கிற பொருளை நீ பிடிச்சிக்குங்க.
அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழிவில்லாத வாழலாண்டான்றாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமானா ஒரு குரு கிட்ட போனால் தான் ஏதோ அரையும் குறையுமா அந்த குரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை தான் நான் சொல்லியிருந்துக்கிறேன். அடுத்த லைஃப் போட்டு ரெடி பண்ணிக்கணும். ஆமாம், இல்லைன்னா வீணாக தான் பிறந்ததே வீண் உலகத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு செத்து போச்சு. உடனே என்ன பண்ணுறான், செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தால் தான் எடுத்து போய் பொச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சிக்கணும். அப்போது அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில் 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3வது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி தொண்ணுக்குன்னுக்குறான். இது செத்து இவ்வளோ அற்புதமான உடல் செத்து போனால் ஊர் உள்ள பொதிக்கலைங்க. ஆடு மாடை ஊர் உள்ள பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏற்ற போகிறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்லை நைனான்றான். பொண்டாட்டி சொல்கிறான், ஐயோ உலகத்தில் உன்ன மாதிரி பொறுத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ராத்திரி விட்டு கட்ட தான் உனக்கு. அதனால் உன்ன மாதிரி பொறுத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்லுது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு. இவ்வளோ புகழ்ந்த உடல் விழுந்த ஒன்று ஊருக்கு வெளியே தூக்கின்னு போகிறான். ஆடு மாடை ஊருக்கு உள்ளே பொதிக்கிறான். ஆனால் நீ உன்னை இவ்வளோ புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளானா யோசித்து பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. ஓஹோ நான் இப்படி நான் அப்படின்னு தானே சொல்லிங்கிறீங்க. காரணம் எதுக்குமே அதான் சொல்கிறான் பாம்பாட்டி. டேய் ஒரு பிளாஸ்டிக்லாம் ஒஞ்சி போனால் கூட எத்தனை போட்டினா ஒரு 4 நாள் கொடுப்பான்டா, அதை இன்னொரு பொருளாக செய்துருவான்டா. நீ ஒஞ்சி போனால் என்னால் கொடுப்பான்? உடையத்துக்கு முன்னே உருவாக்கிக்கிட்டா உன்னன்னா. இதை தான் சாமி நான் சொல்லிங்கிறேன். நான் கடவுளை எங்கேயும் வெளியே தேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ பரிகாரம் கரிகாரம் இதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறேன், அது ஊர்ஜிதமான உண்மையா? நான் உணர்ந்தையா, பார்த்தையா, அனுபவிச்சையா? அதை எல்லாரும் அனுபவிங்கன்றதுக்காக தான் இந்த நெட்டில் பேசின்னு இருக்கிறேன். தவிர நான் ஏதோ கதை சொல்லி பொழுப்பு நடத்தணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்குறான், எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்குறான், பென்ஷன் கொடுத்துக்குறான், எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துக்குறான். நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க உட்காந்துன்னா எல்லாம் செய்து போட்டு. நான் என் ட்ரௌசரை கூட இது வரைக்கும் துவைச்சதில்லை. இவ்வளோ வயசில் மருமகளுங்க தான் துவைச்சி போடுறாங்க. நான் உட்காந்துன்னா தண்ணி சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க, பஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி மருமகளுங்க பிள்ளைங்க அமையறதுக்கு நான் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நடந்துக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரியான வாழ்க்கை நீங்களும் வரணும் வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவும் சொல்லின்னுக்கிறேன். எவனை ஒருத்தன் காட்டு இட்டுன்னு வர தானே முடியா? நான் வேணா வண்டிக்கு தொடுத்தார் வட்ட வட்டி இட்டுன்னு வந்து அடுத்த பௌர்ணமி எவனா இருக்கட்டும்பா. அடுத்த மாதம் எவ்வளோ காசுன்னு சொல்லுப்பா. இப்போ போகும்போது வாங்கிட்டு போயிட்டு அடுத்த மாதம் அவனை இட்டுன்னு வைப்பாங்க. ஆடா சும்மா இரு சாமி, சும்மா இரு. நீ இருந்து பாரு, நான் 4 நாளைக்கு சோறில் அது இருந்து பாரு. நீ என்னத்துக்கு இன்னொருத்தனை போய் தேடிங்க கிடக்குற? உன்னை தேடுன்னு சொல்லிங்கன்னா உலகத்தெல்லாம் தேடிங்க எடுக்கீங்க. உங்களை தேடுங்க. முதல்ல சோறு இல்லாத தண்ணி இல்லாத தூக்கம் இல்லாத இருக்கலாம். வள்ளலார் இருந்தார். எப்படி இருந்தா தெரியுமா? உலகத்தை மறந்தார் இருந்தார். நீ உலகத்தை பொண்டாட்டி புள்ள கோயந்துக்கு ஜுரம் வந்து தூக்கின்னு ஓடுற, நீ போய் தண்ணி இல்லை சோறில் இருப்பியா? செத்து போடுவ. தெரிஞ்சுக்கோ. பாசம் மனசில் இருக்கிற வரைக்கும் ஆசை இருந்துக்கின்னு, ஆசை இருக்கிற வரைக்கும் பசி இருந்துக்கினே இருக்கும் மனுஷனுக்கு. தெரிஞ்சுக்கோ. வள்ளலார் இருந்தது பொன்னேரி. அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மாவுக்கு அம்மா வீடு பொன்னேரி. அவங்க அக்காவை கொடுத்ததும் பொன்னேரி. பொன்னேரியில் தான் அவர் வளர்ந்த இடம். அங்கேருந்து வடுவடியம்மன் கோயிலுக்கு வருவார் திருவத்தூருக்கு. அங்கேருந்து கந்தக்கோட்டம் போவார். கந்தக்கோட்டத்தில் அவருக்கு முன்னாடியும் யாரும் பாடலை, அவருக்கு பின்னாடியும் அவர் பாடின மாதிரி யாரும் பாடலை. எத்தனை வயசில்? 13 வயசில் அப்படி ஒரு பாடல். இது எல்லாம் நம்ம என்ன பாடுவோம்? நம்ம இன்னும் ஒரு பாட்டு கூட எழுதவே இல்லை. நீ எவ்வளோ பாட்டு எழுதிக்கிறீங்க? அப்படி எப்படிங்க வள்ளலார் கூட போய் சேர்றது? நம்ம அவர் 6 திருமுறை வரைக்கும் எழுதினார். நம்ம ஒரு திருமுறையாவது எழுதணும்னா பரவாயில்ல. எழுதவே முடியல, ஒரு பாட்டை கூட எழுத முடியல. நம்ம எங்கேருந்தா வள்ளலார் கூட போய் சொல்லுது? அதுக்கப்புறமா அவருக்கு இங்கே இடைஞ்சலாக இருக்குதுன்னுட்டு அவர் வடலூர் போயிட்டார் இல்லையா? ஆனால் அவர் எவ்வளோ வயசில் உலகத்தை வெறுத்து போனார். தாலிகா எத்தனை பசங்க உங்களுக்கு? அப்பா பெரிய குடும்பி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பேரம்பேத்திலாம் இருக்குமே. கடவுளே எங்கெங்கே தேடுறது? அதுங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கோயிலாக சுற்றத்துக்கே சரியாக போடும், டாக்டர்கிட்ட தெரியறதுக்கே சரியாக போடும். நம்ம எங்கே கடவுளை தேடுறது? அவர் கல்யாணம் பண்ணோடனே திருவாசகத்தை கையில் கொடுத்தாரு. அம்மா இதான் உதவும், நான் உதவாதுவும் உனக்கு அப்படின்ட்டு. நம்மளால முடியலையே, அப்புறம் வல்லார பேசலாமா? நம்ம அவ்வளோ பெரிய மகான். அவர் சொன்ன அறிவுரைகளை பயன்படுத்திங்க. அதை அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டு பயன்படுத்துறதில்ல. கேட்டா நீ இப்போ என்கிட்ட கேட்ட, நான் நினச்சி ஓ ரொம்ப கருணையான ஒரு பொருள் கொடுப்பா, ரொம்ப நல்ல ஒரு பொருள் கொடுப்பா, ரொம்ப தர்மம் பண்ணுவார் பொருப்பா நினைக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர செயலுக்கு உதவாது. செயலுக்கு உதவுனா நீ யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. உன் சொத்தை ஊட்ட வில்லு, எல்லாருக்கும் சோறு போடு. அவர் சொன்னார் அன்னதானமே பிரதானம்னாரு. வித்து சோறு போடு.
பேப்பரில் வரட்டும், இந்த மாதிரி ஒரு மகான் வந்து வீட்டை விற்றுட்டு சோறு போட்டேன், நான் விற்றுட்டு தான் போட்டேன், கோயிலை கட்டினேன். அதனால் நீ செய்துட்டின்னா நீயும் குருவாகலாம். அதனால் மறைச்சு என்ன சொன்ன முதல்ல திருமூலர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த மோதிரம் கைட்டின்னு ஊந்து போச்சுன்னா விட்டுட்டு போவியா? தேடுவேன், ராத்திரிக்கெல்லாம் அங்கே தேடுவேன். அவ்வளோ ஆசையை வச்சு எனக்கு கடவுளை எங்கே தேடுறது? மனித இயல்பு, கடவுள் இயல்புக்கு போக முடியாது, இதெல்லாம் வச்சுக்கின்னு போக முடியாது. எனக்கு 45 வருஷம் ஆச்சு என் குரு எனக்கு அண்ணா கவர் அறுத்து, இன்னும் அண்ணா கவர் கட்டலை. நான் எந்த கயிறையும் உடம்புல கட்டுறதில்லை, எந்த பொருளையும் நான் போட்டுக்கிறதில்லை. ஏன்? எனக்கு இந்த பொருள்களை விட கடவுள் உயர்ந்தவனா தெரியுறான். அதனால் இந்த பொருளெல்லாம் அனாவசியம்டான்னு தெரியுது. உங்களுக்கு கடவுளை விட இந்த பொருள்லாம் ஏன்னா ஆபத்து ஓதுவோம், மார்கழிகளில் போய் வச்சா ஓதுவோம், நம்ம போட்டுருந்தா மரியாதை இருக்கும் போகிற இடத்துல இதுக்கு போட்டுன்னு இதெல்லாம் தேடுறவனு கடவுள் தெரியாது. என்ன சொன்னீங்க முதல்வாவது? என்ன சொன்னாரு? என்ன புரியலையா? குத்து விளக்கு எத்தனை விளக்கு போட்டு ஏத்துற? இது உனக்கு எத்தனை இருக்குது? ஒரு முகமாகுது. முகத்தில் எத்தனைப்பா இருக்குது? கண்ணு மூக்கு வாயினுக்குது. ஒரு முகம் என்ன கண்ணெல்லாம் இல்லாத இருக்கிற நிற்கிற? இதுதான் விளக்கு, அதான் குத்து விளக்கு. 5 விளக்கு திரி போட்டு கொளுத்துறமே, அதான் மணி விளக்கு. அது உனக்குள்ளே எரிஞ்சுங்குது. ஆனால் உனக்கு பார்க்கறதுக்கு வயசு இல்லாத போயிடுச்சு. பாவம், என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். இனிமேல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இப்படியே ஏதோ கேட்டுன்னு தெரிஞ்சுன்னு போகலாம். இதை தான் சொன்ன, ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பழஞ்சோதி தோன்றுப்பேன். அதை தான் சொல்லி கடவுளை போய் ஊராக தேடாதடா. குருவை எத்தனை குருக்குறாங்க உலகத்துலேருந்து தேடாத, ஒரே குருக்கிட்ட போ, ஒரே மாதிரி போ, அப்போ தான் உண்மை விளங்கும். அங்கே உபதேசம் வாங்கிட்டு இங்கே வந்து கேட்டினா உண்மையே விளங்காது. ஏன்னா அவரும் சொல்லிப்பார், நான் அவன் சொல்லுவேன். அப்படி தான் ஆகும். இப்போ அவர் சொன்னார் வள்ளலார், ஒன்றும் செய்யாது இது மட்டும் செய்கின்றார். நான் என்ன சொல்கிறேன், உனக்குள்ள கடவுளை தேடுன்றேன். இப்போ அவர் சொந்தம் நான் சொந்தம் வேறுபட்டு போச்சு. அவர் பெரிய மகா நானி. அப்போ அவரு கேட்டது அவர் சொன்னார், எனக்கு கேட்டதை நான் சொல்கிறேன். இப்போ என்ன ரெண்டுக்கும் நடுவில் எதை செய்யுது? அவர்னா இப்படி சொல்லிக்கிறேன், இவருனா இப்படி குழப்பம் தான் வரும். அதனால் ஒரு குருக்கிட்ட போக கிடையாது. போயிட்டீங்கன்னா அங்கேயே கடைசி வரைக்கும் இந்த நேரம் உண்மை விளங்கும். அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமே. அங்காடி நாய் மாதிரி அலையாது, கட்டாத நாய் எல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்ட்டான். உன் மனசை முதல்ல கட்ட தெரிஞ்சுக்கும், அப்போ தான் உன் உயிருக்கு ஆபத்து இல்லாத இருக்கும். என்ன அங்காடி நாய் மாதிரி கருத்தரு நாய்க்குத ஒரு வீட்டாண்டை நிற்காது, எல்லா கடையாண்டையும் போவோம். ஏன்னா டீ கடை நின்று புரண்டோம், 2 புறப்பட்டோம், அதை துன்பட்டு இன்னொருத்த வந்தால் புரண்டோம். அது மாதிரி ஆகிடாதுடா, வீட்டு நாய் மாதிரி ஆசைப்பட்டியே படு, உன் மனசை அப்படி கட்டி வையின்னு சொன்னேன். ஒரு தவறும் இல்லைப்பா, தவறே கிடையாது. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான், தவறே கிடையாதுப்பா. இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கு கூட நான் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேரை உட்கார வச்சு பேசின்னுக்கிறேன். இந்த பேசுறதாலேயோ கேட்கறதாலேயோ எல்லாம் எனக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்கிறதே கிடையாது. இருக்கட்டா, அவர் அந்த பாவத்தை கட்டிக்கிறார், நம்ம ஏன் அதை தடுக்கணும்? அப்போ உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இங்கே வேலையே கிடையாது. அவன் ஞானி, கடவுளோட போயிடுவான். எதுவோ தெரியாத வரைக்கும் இங்கே தடுமாறிங்கிறோம், எது வேணும் எது தெரியணுன்ட்டு. அது மாதிரி என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிறத தான் எல்லாருக்கிட்டும் சொல்லிக்கிறேங்கிறத தவிர எல்லாமே எனக்கு தெரியும். நான் எப்போவுமே பேசுனதே கிடையாது, இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது, இனி பேச போகிறதும் கிடையாது. என்ன முந்தா நாள் டிவி ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க. அந்த அம்மா படிப்புக்கும் நான் அந்த அம்மா நேரலாண்டு கூட போகக்கூடாது, தகுதி கிடையாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ படித்தவங்க, அவங்க படிச்சுட்டா போதாது. 3.5 மணி நேரம் எங்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அந்த 3.5 மணி நேரத்தில் அவ்வளோ படித்தவங்க, தமிழாய் மையத்தினுடைய தலைவராகிறாங்க, அவ்வளோ படித்தவங்க ஒரு வார்த்தையில் கூட அந்த அகங்காரம் தெரியல, அவ்வளோ அமைதி. அப்போது நான் சொன்னேன், நிறை கூடமானி என்ன அது தழும்பாது அப்படின்னா. ஏன்னா சும்மா 2 பேப்பர் 2 பாட்டு படிச்சுட்டா ஏற்றுக்கணும், என்ன மாதிரி பதில் சொல்கிறோன்னே இல்லை, என்ன மாதிரி ஆளே இல்லைடான்னு தெரியறான். அப்படிப்பட்ட உலகத்தில் அவ்வளோ படித்து அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அடக்கமாக பேசுறது கடினம். அது எல்லாருக்கும் அமையாது, இயற்கையாக அமையணும், செயற்கையில் வராது. அது அந்த அம்மாவுக்கு இயற்கையாகவே அமைஞ்சு போச்சு அது. அதனால் 3.5 மணி நேரம் பேட்டி எடுத்தாங்க. எங்கன்னா பேட்டி பார்த்துக்கிட்டேன், 3 மணி நேரம் பேட்டி எடுத்து அரசியல்வாதி கூட எடுக்க மாட்டான், 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்டுவோம், போய் பைசா எடுக்குதுன்ட்டு.
ஆனால் நான் 3.5 மணி நேரம் விட்ட ஏற்றுறதுக்கு ஏந்துக்கல, அந்த அம்மாவை ஏந்துக்கல. அந்த அம்மாவை அவ்வளோ கேள்விகளை கேட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய திறமை ஆணவம் இல்லாத திறமை. அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கினா ஊரெல்லாம் என்ன மாதிரி அறிவாளியே இல்லைன்னு சுற்றிங்கிறான். நிறைய பேர் இருக்கிறான் இப்போ அந்த மாதிரி. இந்த இப்போ கூட ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அவர் கூட அந்த மாதிரி ஆள் தான். ஆனால் எப்போவுமே எல்லாமே ஒருத்தனுக்கு தெரியவே மகான்களுக்கு தெரியல. ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல. ஒருத்தர் சொல்கிறார் வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைடானாரு. அதனா வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைன்ட்ட. இன்னொருத்தன் சொல்கிறான் உள்ளே தேடுறா உன்னை அப்படின்றான். இதை எவன் சொல்ல சரி சொல்லு. இதெல்லாம் கூட வேணாம். ஆதிசங்கரர் சொல்கிறாரு கடவுள் ஒன்று, வேறுபட்ட பொருள் இல்லை அப்படின்றார். ராமானுஜர் சொல்கிறார் 2ன்றார். பெரிய பெரிய மகாஞானிகள் 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. இதுதானே குழப்பம். இங்கே குழப்பம்னா தான் நம்மளை தேடுவோம். நம்ம இல்லைன்னா குழப்பம் இல்லை, நம்மளும் தேட போகிறது இல்லையா? அதனால் அவர் சொல்கிறாரு ஒன்று தான், கடவுளும் நீயும் ஒன்று தான்டான்ட்டார். ராமானுஜர் சொல்கிறார் இல்லைடா 2டான்றார். இது 2 சரியா 1 சரியா? நான் 2 பேர் சொன்னதும் சரி. உள்ளே போய் பார்த்தா மேல்டோட பார்த்தா 2 பேர் சொன்னதும் தப்பு. மேல்டோட பார்த்தா அவ்வளோ பெரிய மகாஞானி ஒன்றுன்னு சொல்கிறாரு, அதான் ஏன் சரி. இவர் என்ன 2ன்றாருன்னுவான். இன்னொருத்தன் சொல்கிறான் யோ அவர் என்ன 1ன்னு முட்டாள்தனமாக சொல்லிட்டு போட்டார், 2யா இவர் சொன்னதான் ஏன் சரின்னுவான். இது 2மே வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க 2 மகான்கள் சொன்னதும் எவ்வளோ சத்தியமான விஷயன்றது புரியும் இல்லையா? நான் என்ற ஒரு பொருள், நீ மனுஷன்ற ஒரு பொருள் இருக்குது உள்ள வெளியே. ஆனால் கடவுள் என்ற பொருள் ஒன்று உள்ளே இருக்குது உனக்குள்ளவே. அப்போது இது 2 ஆகி போச்சு. இந்த கடவுள் என்ற பொருளை உள்ளே தேடும் போது நீ வேறுவாகிற, அது வேறுவாகிற. அந்த கடவுள் என்ற பொருளை நீ அடைஞ்சிட்டீன்னா ஒரு பொருள் ஆயிடுற. அதான் ஏகன் அநேகன் இல்லையா? அவர் என்ன சொன்னார், கடவுள் தாண்டா உள்ளந்துன்னு ஒரு பொருளை தாண்டா ஏகிக்கினுக்கிறான்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் இருந்து ஒன்று தான் ஏற்கிறாரு, ஆனால் அந்த ஒன்று நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோமா, அப்போ 2 ஆயிரமே அப்படின்றாரு. ஆகக்கூடிய 2 மகான்கள் சொன்னதும் ஒரே ஒரு விஷயத்தை, இது புரியாத வெளியே பேசினா குழப்பம்தான் வரும். அதை உள்ளே பார்த்து உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் 2 மகான் சொன்னதும் ஒன்று தான். 2 மகானுமே ஒரே பொருளை பற்றி தான் பேசிக்கிறாங்கன்னு தெரியும். இத்தனைக்கும் இவர் வேற அவர் வேற. அவர் சிவ மதத்தை சார்ந்தவர், இவர் விஷ்ணு மதத்தை சார்ந்தவர். கடவுள்ன்றது விஷ்ணு மதமா இந்த சிவ மதமா இல்லை. கடவுள் உலகத்துக்கு ஒரு பொருள் தான். அது வேறுபட்ட பொருளே இல்லை. அந்த ஒரு பொருள் நீ என்னவா நினைக்கிறியோ உன்னை அப்படி ஏற்குது. இப்போ நம்ம 10 பேர் பிறந்தோம். நீ என்ன விரும்புகிற, நான் டிரைவர் ஆகணுங்கன்ற. இவர் என்ன சொல்கிறாரு, ஏரோப்ளேன் டிரைவர் ஆகணுங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிற, கப்பல் டிரைவர் ஆகணுங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கடவுள் உதவி செய்கிறான். உன் விருப்பத்துக்கு மாறுபட்ட வேலை செய்யலை. விருப்பத்துக்கு மாறுபட்ட மாதிரி கடவுள் பண்ணான்னா கடவுளை நீ திட்ட ஆரம்பிச்சிடுவ. அதனால் உன் விருப்பம் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கடவுள் ஒத்துழைக்கிறான். அப்போ நீ அது ரவுடி ஆகணும்னா ரவுடி ஆகிடு, நல்லவனாகனா நல்லவன் ஆகிடும், பேச்சாளர் ஆகணும் பேச்சாளர், கவிஞன் ஆகணும்னா கவிஞன் ஆகிடு. எதுக்காக நீ விரும்புறியோ அதுக்காகவே இறைவன் உனக்கு ஒத்து ஏன்னு படைச்சவாம. இந்த உண்மைகள்லாம் உள்ளே போய் ஆராய்ஞ்சிங்களா தான் புரியுமே தவிர ஏன் கடவுள் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு தெரியாமல் உலகின் தெரிவோம். உணர்ந்தால் தெரியும், உணர்ற வரைக்கும் தெரியாது உண்மை. அதனால் அப்படி இருக்குது. எங்கே அதான் பண்ணிட்டிய ஒரு வழி இல்லை, ஏதோ ஒரு திட்டம் போட்ட நடந்து போச்சு, விடு பரவாயில்ல விடு. கோயில் வழிபாடை விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன 30 வயதில் கோயில் வழிபாடை விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க. வர சொல்லி நான் 31 வயதில் வந்திருக்கேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தான் வந்து அதை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவுமே வயசு அப்படின்றது உன் உடலுக்கு தான். உள்ளே இருக்கிற உயிருக்கு வயசு இருக்குதா, ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா? அதுக்கு வயசே கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் அதுக்கு யாருமே வயசு வச்சதில்லை. அதுக்கு வயசை வச்சு தான் கடவுளுக்கு வயசை வச்சுருவோம். அதனால் அதுக்கு வயசு இல்லை, உடலுக்கு தானே வயசு. இது இளமையும் முதுமையும் சேர்ந்தது தான் உடல். ஆனால் உயிருக்கு இளமையும் கிடையாது முதுமையும் கிடையாது. அதனால் அதுக்கு வயசே கிடையாது. அதனால் எப்போ ஒன்றாலும் நம்மளுடைய மனம் இதை விரும்பிச்சுன்னு சொன்னால் அதை பாதையில் பயணம் பண்ணுறது தவறு இல்லை. ஏன்னா மனம் பல விஷயங்களை விரும்பும். ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த தெய்வ வழியில் கொண்டு வர்றதுக்கு வயசே தேவையில்லைம்மா. எல்லாரும் வரலாம் அந்த பாதையில். இதில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வராங்க, ஆயிரக்கணக்கான லேடிஸ் வர்றாங்க, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க வர்றாங்க.
ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு பாடம் 2 பாடம் வாங்கிட்டு அதோட யாரை கட்டின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அது ஒரு முழுமை பெற முடியாது. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு கடைக்கால் போடுறீங்க முதல்ல, அதுக்கப்புறமா ஒரு லெண்டில் மட்டும் கட்டுறீங்க. கடைக்கால் மட்டும் போட்டு விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆன்மீகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. என்ன பேஸ் போட்டு விட்டுட்டு நான் பெரிய ஆன்மீகவாதின்னு முழுமை பெறதே கிடையாது. ஆனால் ஒரு குரு கிட்ட போனால் முழுமையான உபதேசங்களை வாங்கி நம்ம முழுமை பெறும்போது தான் முழுமையான சீடராக மாற முடியும். அப்போ தான் நீ நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி முழுமையான உபதேசம் வாங்குங்க. இதுக்கு வயசே தேவையில்லை, மனசு தான் வேணும். மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த வயசுலையும் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கூட எதையும் சாதிக்க முடியாது. அதனால் மனம்தான் அதுக்கு முக்கியமான பொருள். உலக வாழ்க்கைக்கு மனம், இறைவன் அடையிறதுக்கும் மனம்தான் தேவை. குலம் வெளியே பார்க்கும்போது உலகமாக தெரியுது, உள்ளே பார்க்கும்போது இறைவனாக தெரியுது. இந்த மாற்றங்கள் தான் வித்தியாசமாக தவிர, ஆனால் ரெண்டுக்கும் தேவைப்படுறது மனசு தான். அந்த மனசை சீர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உண்டு அந்த அருள். இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. துஷ்ட தீய சக்திங்க என்ன ஐயா வேறுபாடு? தெய்வ சக்தி பொறுமையாக வேலை செய்யும், தீய சக்தி அவசரமாக வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது, அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல. அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும், காத்து இருக்கும், சமயம் பார்த்துக்கணும். தீய சக்தி அப்போவே செய்யணும்னு விரும்பும். தெய்வ சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக அழிச்சிடும். ஆனால் தீய சக்தி நிரந்தரமாக அழிக்க முடியாது, அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும். என்ன விஷயம், உன்னை என்ன பண்ணுச்சு? பின்ன தீய சக்தி பற்றி நீ ஏன் பேசுகிற? கடவுளை பற்றி தானே பேசணும். கோயில் பூசாரி, ஒரு கோவில் அம்மன் கோயிலில் பூசாரி, அம்மன் கோயிலில் இருக்கட்டும், பெருமா கோயிலாக இருக்கட்டும், தெய்வத்தை பற்றி தானே கேட்கணும். தீய சக்தியை பற்றி நீ பேசக்கூடாது, வர பக்தருங்க தான் பேசணும். ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னு இருக்கிறியோ உனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியணும், கடவுள் தான் இருக்குது, வேற எல்லாம் இல்லைன்றது தான் தெரியணும். வரவங்க தான் குழப்பத்தில் வரும், அவங்களுக்கு தான் நீ சொல்லணும். நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னால் அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியாக இருப்பான், சொல்லுங்க, பெருமா கோயிலில் சின்ன கோயிலாக இருக்கும் அது, ஆனால் அவன் திருப்பதிக்கு 10 வாட்டி போய் வருவான். அப்போ இவன் பண்ணுற பூஜை பொய் தானே? உண்மை, பொய் தானே பண்ணுறான். நீ ஒரு பூஜாரி ஆக்கும்போது நீ அந்த கடவுளை நம்பணும். நீ நம்பினா தான் அங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்கே நம்பிக்கை வரும் வரவங்க மேலே? அதனால் ஒரு பூசாரியாயிரு, நீ யாரா ஒன்றா இரு. தெய்வத்தை நம்பும்போது உலகத்தில் தெய்வம் மட்டும்தான்டா பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத. தீய சக்தி, காட்டேரி, முனேஸ்வரன், பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நிற்காது. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் வந்து போலியா, அந்த மாதிரி கதை அது. தெய்வ சக்தி நிரந்தரமாக படுக்க வச்சிடும். அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தியெல்லாம் ஒன்றும் செல்லாது. தீய சக்தி இருக்குதுன்ற மனசில் ஏற்றுக்கினீங்கன்னாவே தீய சக்தி வந்து செயலுக்கு புரியும். அதனால அது இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுள் இருக்கும். மனம் தான் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒருத்தன் ஒரு 12 மணிக்கு போகிறான், சரி ஐயா, இருட்டில் போடான்றான். போகிற வழியில் ஒரு சுடுகாடு இருக்குது. அவன் போகும்போது அங்கே சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை, போகும்போது இவன் கற்பனை பண்ணின்னு போகிறான். சுடுகாட்டில் தாண்ட போகிறோமே, அங்கே எத்தனை பேய் இருக்குமோ, எத்தனை முனேஸ்வர் இருக்குமோ, எத்தனை காட்டேர் இருக்குமோ, எத்தனை கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சின்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான். அங்கே எதுவுமே இவனை பண்ணல, இவன் மனசை இவனை கொண்டு போச்சு. ஆனால் ஒருத்தன் போகிறான், நான் தாண்டா பேய அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் 50 வருஷம் உயிரோடு இருப்பான். எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு. இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது. அதனால நம்ம தெய்வ வழியில் போகிறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்தக்கூடாது. அதுதான் இந்த ஆன்மீகவாதியினுடைய வேலையாக இருக்கணும். அவனை பயம்படுத்தி துட்டு பறிக்கிற வேலையாக இருக்கக்கூடாது. அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பற்றி தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருங்க. என் கேள்வி காரணம் என்னன்னு கேட்டிங்களா ஐயா, எங்கள் சித்தப்பா பையன் சின்ன வயசு, சரி, ஒரு 30-35 வயசு, 2 குழந்தைங்க. சரி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம். சரி, இது மாதிரி சொல்கிறேன், ஒரு ஆபத்து இருக்குது, அதை வந்து கொஞ்சம் பயம்பத்திரமா கேட்கல. அவன் குடியில் போய் விழுந்து சொன்னது ஆபத்துக்கு நான் தான். சரி, அதை கேட்காம குடியில் போய் குடிச்சிட்டு போய் பைக்கில் விழுந்து ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு. இதை அவனுக்கு போய் பைக்கில் வந்து செத்து போகிறான், காரில் குடும்பத்தோடு போய் செத்து போட்டான். டாட்டா பொண்ணை வந்து பெங்களூர் இடம் வாங்கி வந்து பிளேட் இறங்கும்போது மாட்டின்னு செத்து போட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் அதெல்லாம் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது. நீ சொல்கிறது நான் சொல்லணும். இப்போ நீ எல்லாருக்கும் சொல்லலாம் ஊரில் ஃபுல்லாக போய் ஏன் இந்த கொம்பனாலே முடியாது, நம்ம சொல்கிறதுலாம் நடந்துடாது. ஊரில் போய் இந்த ஊர்லாம் செத்து போன நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம். செத்து போகிறான்னு பாரு, முடியாது. அவனுக்கு நேரம் வந்தால் தான் அவன் சாவான். நேரம் வராது, எவனாலே வண்டியே ஏறிச்சின்னா கூட சாக மாட்டான்.
அவனை விதியை வளரும். விதி தான் முடிவு, விதி தான் வாழ்வு. விதியை வெல்ல முடியாது. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வெண்ணவன் கிடையாது. முடியாது. யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உனக்கு தெரிஞ்சா சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை கேட்குறேன். கடவுளை தவிர மற்ற ஜீவராசிகளால் விதியை வெல்ல முடியாது. முடியாது. விதியை வெண்ணுட்டா மரணத்தை வெண்ணவாவன். மகான்கள் கூட மரணத்தை வெண்ணன்றாங்கல்ல, மரணத்தை வெண்ண எங்கே தானே இருக்கணும். எங்கே போனா எங்கே பார்ப்பனா? நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க மரணத்தை ஜெயிச்சுட்டங்க நான். எங்கே ஜெயிச்சிட? எங்கே போனேன்? இங்கே தானே இருக்கணும். என்றும் 16 மார்கண்டனை இங்கே இல்லையா? இல்லை. அதனால் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விதி எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம், அதனால் மரணம் வரும். முருக பக்தன் ஒருத்தன், ஒரே புள்ள, ரொம்ப கடவுள் பக்தி. தண்ணி வாங்கின்னு வரத்துக்கு இங்கே விக்கிலன்ட்டு பாண்டிச்சேரிக்கு போனானுங்க. மோட்டர் பைக்கில் போய் 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, செத்து போட்டான். கண்டபடி முருகனை திட்டுறான். முருகன் போய் சாராயம் வாங்கின சொன்னானா சொல்லு. அதனால இப்போ நீ சொல்லி செத்து போட்டா தீய சக்தி வந்து கொண்டு பிடிச்சால. அவன் விதி முடிஞ்சு போச்சு. நீ சொன்னதால் அவன் ஜாவல. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி நீ உன்னை ஏமாத்திக்காத. அதனால அதெல்லாம் சும்மா கற்பனை கதை.